மொழிங்கிறது மக்களை ஒருவரோட ஒருவரை இணைக்கிறதுல முக்கிய பங்காற்றுது. மத்திய அரசுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில நீண்ட காலமாகவே இந்த மொழி பிரச்சனைங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குது. திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டில் ஆலமரம் போல வேரூன்றியதற்கும், அரை நூற்றாண்டிற்கும் மேலாக தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்காம இருக்கிறதுக்கும் இந்த மொழி போராட்டங்களே மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. தற்போது இது போன்ற ஒரு பிரச்சனையை தான் தமிழ்நாடு மீண்டும் சந்திச்சிருக்கு. அதற்கு காரணம், தேசிய கல்விக் கொள்கையில இணைந்தாதான் தமிழகத்திற்கு நிதி தர முடியும்னு மத்திய அரசு விடாப்பிடியாக கூறி வருது. இதற்கு கண்டனம் தெரிவித்து வரும் தமிழ்நாட்டு அரசியல் கட்சியினர், மத்திய அரசு மும்மொழி கொள்கை என்ற பேர்ல ஹிந்தியை மூன்றாவது மொழியா திணிக்க பாக்குறாங்கன்னு குற்றம் சாட்டுறாங்க. தமிழகத்துல ஹிந்தி எதிர்ப்புங்கிறது இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, பல வருடங்களாகவே ஒரு தொடர்கதை ஆகி கொண்டே இருக்குது. இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பே ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்கள் தமிழ்நாட்டுல வேரூன்ற தொடங்கியிருக்கு. அதாவது ஆங்கிலருக்கு எதிரான போராட்டங்களுக்கு நடுவே ஹிந்தி மொழிக்கு எதிராகவும் போராட்டம் களம் கண்டவர்கள் தான் நம்ம தமிழர்கள்.